வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னா, ரிலீஸ்க்கு முன்னாடியே ஏகப்பட்ட எதிர்பார்ப்பையும் விவாதத்தையும் கலப்பன டைரக்டர் மோகன்ஜியோட திரௌபதி 2 படம் தாங்க பார்க்க போறோம். பொதுவா மோகன்ஜி படம் அப்படின்னாலே ஒரு குறிப்பிட்ட சமூக பின்னணி அரசியல் கண்டிப்பா இருக்கும். ஆனா இந்த தடவை பின்னோக்கி போய் 14ஆம் நூற்றாண்டோட வரலாற்று பக்கங்களை புரட்டி எடுத்து ஒரு படம் எடுத்திருக்காரு. நம்ம ஊர் மண்ணுல, குறிப்பா திருவண்ணாமலை பகுதியில 200 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அப்ப இருந்த மன்னர்கள் யாரு, சுல்தான் படையெடுப்பு இங்க என்னென்ன மாற்றங்கள்லாம் செஞ்சுச்சு, இதையெல்லாம் ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ்ல சொல்ல முயற்சியும் பண்ணியிருக்காரு. படம் எடுத்த உடனே 14ஆம் நூற்றாண்டுக்குள்ள போகல, இப்ப இருக்கிற காலகட்டத்துலதான் நடக்குது. ரிச்சர்ட் வாத்தியார் பிரபாகரன் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. மனைவியை இழந்து தன்னோட சின்ன மகளை வளர்த்துட்டு வர ஒரு கனிவான அப்பாவா இருக்காரு. அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஒருத்தர் உதவியும் பண்றாங்க. அதே சமயம் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பழமையான கோயில் ரொம்பவே சேதமடைஞ்சு இருக்கு. அதை சரி பண்ண ஒரு பெண் வராங்க. அந்த பெண் மூலமா தான் கதை மெல்ல பிளாஷ்பேக் உள்ள போகுது. அங்கதான் நம்ம 14ஆம் நூற்றாண்டுக்குள்ள போறோம். அப்போ திருவண்ணாமலைய தலைநகரமா வச்சு வீரவல்லாளன், அதாவது நட்டி ஆட்சி செஞ்சுட்டு வராரு. அவருக்கு தோல் கொடுக்கிற தளபதியா வீரசிம்ம காடவராயன் வராரு, அதாவது ரிச்சர்ட். அந்த நேரத்துலதான் டெல்லி சுல்தான் கியாசுதீன் துக்ளக், அப்புறம் மதுரை தம்பானி, இவங்க எல்லாமே தமிழகத்தோட செல்வத்தை கொள்ளடிக்கிறதுக்கும் முக்கியமா மத மாற்றம் செய்யவும் படையெடுத்துட்டு வராங்க. மத மாற்றத்துக்கு சம்மதிக்காத மக்களை அவங்க எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறாங்க, பெண்களை எப்படி நடத்துறாங்க அப்படிங்கறத ரொம்பவே ராவாவே காட்டியிருக்காங்க. ஒரு கட்டத்துல எதிரிகளோட சூழ்ச்சியால வீரவல்லாளன், அதாவது நட்டி கொல்லப்படுறாரு. நட்டி கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் மொத்த பொறுப்பும் தளபதி வீரசிம்மன் கைக்கு வருது. அவர் சும்மா விடலைங்க, நம்ம மண்ணையும் நம்ம திரௌபதி அம்மன் கோயிலையும் மக்களோட நம்பிக்கையும் மீட்டே தீருவேன் அப்படின்னு சபதமும் எடுக்கிறாரு. இங்கதான் ஒரு வினோதமான ட்விஸ்ட் வருதுங்க. டெல்லி சுல்தான் துக்ளக்கு பூனைனா ரொம்ப பயமாமா, ஒரு விதமான அலர்ஜி இருக்கு அப்படின்னு ரிச்சர்டுக்கு தெரிய வருது. இத வச்சு ஒரு பிளானும் போடுறாங்க. ஆனா படத்தை பார்க்கும்போது இந்த பூனை மேட்ரு ரொம்பவே மொக்கையாவும் இருக்கு, சிரிப்பு வர மாதிரிதான் இருக்கு. சுல்தானோட பெரிய படைய ரிச்சர்டோட ஒரு சின்ன கருட படை எப்படி கையாளுது அப்படிங்கறதாங்க கிளைமேக்ஸ கொண்டு வராங்க. ரிச்சர்ட் தன்னோட வால் வீச்சாலையும் தந்திரத்தாலையும் எதிரிங்களை ஒழிச்சு கட்டுறாரு. அந்த திரௌபதி அம்மன் கோயிலுக்கு வந்த ஆபத்து நீங்கி அந்த புனிதமான இடம் மீட்கப்படுது. கடைசியா கதை இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு வருது. அந்த பெண் சொன்ன வீர வரலாறு இப்ப இருக்கிற வாத்தியார் பிரபாகரனுக்கு ஒரு பெரிய தெளிவையும் உத்வேகத்தையும் கொடுக்கும். தர்மம் என்னைக்குமே அழியாத, அதை நாம தான் காப்பாத்தணுங்கிற ஒரு மெசேஜோட படத்தை முடிச்சிருக்காங்க. படத்துல பிளஸ்ன்னு பார்த்தா முதல்ல அந்த 14ஆம் நூற்றாண்டு லுக்கு கொண்டு வர எடுத்த முயற்சிக்கு தாராளமா பாராட்டலாங்க. கம்மியான பட்ஜெட்ல ஆடை வடிவமைப்பு கோட்டைன்னு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டாங்க. ஜிப்ரானோட மியூசிக் தான் படத்துக்கு பெரிய முதுகெலும்புனே சொல்லலாம். நட்டி அந்த மன்னர் கெட்டப்ல கச்சிதமா பொருந்தி இருக்காரு. ரிச்சர்ட் சண்டை காட்சிகளை வழக்கம் போல மிரட்டி இருக்காரு. நெகட்டிவ்னு பார்த்தா திரைக்கதையில சுவாரஸ்யம் ரொம்பவே கம்மியா இருக்கு. ஒரு வரலாற்று படம் அப்படின்னா போர்க்காட்சிகள் எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கணும், ஆனா இதுல கொஞ்சம் மிஸ் ஆகுது. அதுக்கப்புறம் சில சீன்கள் ரொம்பவே பிற்போக்குத்தனமா தான் இருக்கு. உதாரணமா சொல்லணும்னா, ஜோசியம் பார்த்துட்டு புள்ள பெற்றுக்கிறத தள்ளி போறது எல்லாமே கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. குலதெய்வத்தை பெருமையா பேசுறது எல்லாமே இன்றைய ட்ரெண்டுக்கு செட் ஆகுமாங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் அந்த பூனை பிளான் எல்லாமே பேப்பர்ல வேணா நல்லா இருக்கும், ஆனா ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ரொம்பவே சின்ன பழத்தனமா தான் இருக்கு. குறிப்பிட்ட சில சமூகத்தையும் மதத்தையும் ரொம்பவே டார்கெட் பண்ற மாதிரிதான் நிறைய சீன்கள் வருது. ஆக மொத்தத்துல உங்களுக்கு தமிழக வரலாற்று மேல ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அந்த காலத்துல நடந்த போராட்டங்களை ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம். சில சினிமா தரமான குறைகள் இருந்தாலுமே மறைக்கப்பட்ட ஒரு வரலாற்றை பேசணும்னு நினைச்ச டைரக்டரை தாராளமா பாராட்டலாம். ஆனா ஒரு கமர்ஷியல் சினிமா ரசிகனா போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் போர் அடிக்க வாய்ப்பு இருக்குங்க. நீங்க படம் பாத்துட்டீங்களா இல்லையா, நட்டி ரிச்சர்டோட காம்போ எப்படி இருக்கு அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.